ரெண்டு பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சும் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு சாம்சங் உடைய Galaxy Watch 5 Pro. ஸோ இன்னைக்கு தேதியில இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கையில Watch 8 Ultra விலை என்ன தெரியுமா? வெறும் 3500 ரூபாய். வாங்க பார்க்கலாம். இந்த விலைக்கு இந்த வாட்ச் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த Watch 8 Ultra உடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பல பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாட்ச் பாக்ஸ் இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா Watch 8 Ultra மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது ஆப்பிள் லோகோவோட இல்லையே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கும் வந்து புரியுது. உண்மையும் அதுதான் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி Watch 8 Ultra அதாவது அஃபிஷியல் Watch 8 Ultra உடைய ஃபோட்டோ எப்படியோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. நானும் ஆரஞ்சு கலர் தான் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. பட் ஸ்டில் இதான் இருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டப்பா இருக்கு. ஒரு டப்பாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஆப்பிள் வாட்ச் உடைய ஸ்ட்ராப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதை சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள தான் நம்மளுடைய வாட்ச் இருக்கு. அண்ட் அதில் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பிளாக் கலர் ஸ்ட்ராப் தான். பட் ஆரஞ்சு கலர்ல இருந்திருந்தா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இன்னுமே செம்மையா இருந்திருக்கும்ல. அண்ட் ஒரு குட்டி புக்லெட் ஒன்று இருக்கு. அண்ட் இதை வந்து பார்க்கணுமான்னு யோசிக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும். ஒரிஜினல் ஆப்பிள் Watch 8 Ultra உடைய பிரைசிங் என்ன தெரியுமா? 90,000 rupees. பட் இது வெறும் 3500 ரூபாய். பட் 3500 ரூபாய்க்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு Watch 8 Ultra ஒரிஜினல் ஆப்பிள் வாட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கு. பட் இது ஒரு ஃபேக் வாட்ச், ஒரு க்ளோன். பட் பார்த்த உடனே அது க்ளோன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா என் டீம்மேட்ஸ் கிட்டே கொடுத்து பாருங்கன்னு சொல்லும்போது வாவ் சூப்பராக இருக்குது Watch 8 Ultra அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்புறமா தான் தெரிய வந்தது இது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. 3500 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பாக நல்லது தான். பட் யூஸ் பண்ணும்போது எப்படி ஆகும்னு தெரியாது. அது ஒன்று. கலர் ஆப்ஷன் இருந்தால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பிளாஸ்டிக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் வந்து நல்லா வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷிங் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு அல்ட்ராவுடைய ஒரிஜினல் அஃபிஷியல் டிசைன் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சாலிடான ஒரு டைட்டானியம் மெட்டல் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருந்த ஃபிசிக்கல் ஓவர்வியூ ஒரிஜினல் வாட்சில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு 90% வரைக்கும் இவங்க அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு ஃபேக் iPhone 14 Pro Max உடைய அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா? அதுவும் எப்படி இருந்ததுன்னா ஒரிஜினலை கிட்டத்தட்ட உரிச்சு வச்ச மாதிரி இருந்தது. இதுவும் அப்படி தாங்க இருக்குது டிசைன் வைஸா. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பட்டன் இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த SOS ஷார்ட்கட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது இருக்குது. ஸ்பீக்கர் வந்து எல்லாமே அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் பின் பக்கமாக அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்காங்க. Watch 8 Ultra அதாவது Watch Ultra 49mm டைட்டானியம் டைவ் 40 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 100 மீட்டர் போட்டு தாக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே வந்து போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பின் பக்கமாக இந்த 4 இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுதான் மாறு வேஷத்தில் வந்தால் கண்டுபிடிக்க முடியாது இல்லை, அது இந்த மாதிரி தான் வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான் இது. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தெரிஞ்சிடும். வாட்சை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வர்ற லோகோவும் ஆப்பிள் லோகோ தான் வருது. ஸோ அதை பார்த்து வந்து நிறைய பேர் ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஏமாறாதீங்க. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ்னு சொல்லி சைனாலேருந்து வாங்கி வந்து இங்கே நிறைய குப்பை ஸ்மார்ட் வாட்சை வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிராண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸே இல்லாத மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டுட்டு விற்கிறதெல்லாம் செம பெசல்ஸோட வருது. பட் ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடிய வாட்சில் இந்த அளவுக்கு கம்மி பெசல்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபேக்காக இருந்தாலுமே டிசைனரை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். டிஸ்பிளே நல்லாவே பிரைட்டாகவே வந்துருக்கு. மேபி நீங்கள் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கிட்ட இன்னொரு 90,000 ரூபாய் இல்லை, அதனால் அல்ட்ரா வந்து வாங்கலை. பட் நான் என்னுடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குங்கோ, பார்க்குறது இதுவும் நல்லா யூஸபுளாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், டிசைனை பாராட்டின விஷயங்கள், இந்த விஷயங்கள். இப்போ உள்ளே போகலாம். நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெனு சிஸ்டம் ஒரு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் எப்படி இருக்குமோ அதே மெனு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயலரை வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணீங்க சின்னஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஐகான்லாம் வந்து பெருசாகும் சின்னசாகும் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆப்பிள் வாட்சில் இருக்குல்ல அதை கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வச்சுட்டு ஜூம் இன் பண்ணும்போது அப்படியே வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இது அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகுறதுல ஜஸ்ட் பெருசு சின்னஸ் பண்ணிக்கலாம். யாரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனால் கலாய்க்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் முக்கால்வாசி எல்லாமே ஃபேக் தான். ஜஸ்ட் வந்து காமிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு தான். பட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, அந்த சென்சர் பின்னாடி லைட்டும் வந்து தெரியும். இந்த மாதிரி நிறைய சென்சர் இருக்கு. இது எதுவுமே ஒரிஜினல் கிடையவே கிடையாது. ஸோ இதை வந்து தப்பி தவறி ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் ஆப்பிளோட ஃபீல்டில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஐஃபோனுடைய வீடியோலே சொல்லியிருந்தீங்க ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்க, வாங்கி கொஞ்சம் சீன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வாட்சை மட்டும் ஃபேக்குன்னு நம்பி வாங்கினா சரி, இந்த சென்சர்லாம் 100% செம ஃபேக் தான். ஒன்றுமே வந்து ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகிற மாதிரி வந்து காமிக்கும். ஏன்னா நான் இந்த வாட்சை வச்சும் அஃபிஷியலி வந்து என்னுடைய ஹார்ட் ரேட்லேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதில் வர்றதை விட இதில் பயங்கரமான வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ரீடிங்கும் கம்பல்சரி கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பட் சர்ப்ரைசிங்லி இந்த க்ரௌண்ட் டைலாக இருக்கட்டும், திருப்பும் போது அந்த ஃபீல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த சைட் பட்டன் வந்து கஸ்டமைஸ், பட் அதுக்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணிக்காங்க, லாக் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா லாக் பண்ணிக்கலாம், வேணாம்னா அப்படி ஜஸ்ட் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மேக்ஸிமம் விஷயங்கள் ஒர்க் ஆகாது. சரியா? சரி, இப்போ க்ளோன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா கால் வருது, இதில் அட்டன் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. பேசினாலும் ஆப்போசிட் சைடில் கேட்குது, ஆனால் ரொம்பவே மஃபுல்டாக தான் இந்த மாதிரி கேட்குது. தப்பி தவிர இதை நீங்கள் வாங்கிட்டு கையில் கட்டிட்டு கால் யாராச்சும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரெல்லாம் வராது, டேரெக்டாக நம்பரே வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். மியூசிக் கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டு போட்டுட்டிங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக இதில் மட்டும் தான் வரும், உங்கள் ஃபோனில் வராது. கண்ட்ரோல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் இது இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபைனலி இந்த வாட்ச் 3500 ரூபாய்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரிஜினல் கிடையாது இல்லையா, ஃபேக். அவ்வளோதான். ஃபேக்கில் நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அஃபிஷியலி பண்ணி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து ஆண்ட்ராய்டு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இதில் மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சீனுக்காக மட்டும் என்ன வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு மட்டும்தான். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே பார்க்கறது நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து ஒரிஜினல் வாட்சை வாங்குறோம்னு நினச்சி வாங்கிட்டாங்கன்னா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கஸ்டம்ஸில் கொடுக்குறாங்க. மாமா பையன் சொல்லிக்கிறான், அத்தை பையன் சொல்லிக்கிறான், ஃப்ரெண்டு சொல்லிக்கிறான், ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான், கஸ்டம் ஷிப்லேயே அப்படியே இறங்கி நீச்சல் வச்சு வைத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏமாத்துவாங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஏமாந்து வாங்காதீங்க. வாங்குறது நம்ம இந்த வாட்ச் தான் வாங்குறோம்னு தெரிஞ்சு நீங்கள் இதற்கான விலையை கொடுத்து வாங்கும் போது அது உங்களுடைய ரிஸ்க், பிரச்சனை கிடையாது. பட் மற்றபடி ஏமாறாதீங்க. அதை தான் நான் அதிகமாக எல்லாருக்குமே வந்து சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பட் நீங்கள் இங்கே ரீசெண்டாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோ இருக்கும், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஐஃபோன் க்ளோன் வீடியோவும் இங்கே இருக்கும், அதையும் மிஸ் பண்ணாதீங்க.